நான் இதுவரை யாருக்கு என்ன பாவத்தை செய்தோம், யாருக்குடைய கெடுத்தோம்? இத்தனை ஆண்டு காலம் அவருடைய தம்பிக்காக இருவரும் உயிர் வாழ்ந்தோம். அவன் வேறையே கொள்ளாது இனிமே. எப்பொழுது அண்ணன் அண்ணி என்று பாராமல் சாட்டை கொண்டு வேட்டையாடி நாட்டை விட்டு போக வேண்டும், வீதி வீதியா பிச்சை எடுக்க வேண்டும் என்று உரைத்து விட்டான். அவனா என் தம்பி? இனி அவனுக்காக வாழக்கூடாதுங்க. இறைவனுடைய அருளால் நான் இப்பொழுது 3 மாத கர்ப்பமாக இருக்கிறேன். நம்மளுடைய குழந்தைக்காக வாழ வேண்டும். இருந்தாலும் இந்த நாட்டில் இருக்க கூடாது. புறப்படு. எங்குதான் போவது, எப்படிதான் பிழைப்பது ஒன்றுமே புரியவில்லை. ஒரு நாட்டுக்கே மன்னன் நீங்க சீரை திறப்பது ஆட்சி செய்தி வைக்கிறேன். என்னையா இது போல தம்பி வளர்த்தாரு அந்த பால் செய்து விட்டாரே. பால் எங்கள் இருவரை அழித்து சுத்தம் செய்து நாட்டை விட்டே விரட்டு விட்டான் ஐயா. ஒரு நாட்டை ஆண்ட மன்னன் இப்போது அனாதி போல் காட்சளிக்கிறான் ஐயா. இன்னொரு முறை உங்க வாயால் அனாதை சொல்லாதீங்க. அனாதியா இருந்த மாணிக்கத்துக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் நீங்க போய் அனாதை சொல்லாமா? பசிடு வந்த நேரத்துக்கு சாப்பாடு போட்டு காப்பாத்துற தெய்வம் அந்த தெய்வத்தை இந்த கோலத்துல அழைச்சிட்டு போறீங்களா ஐயா? ஐயா அனாதை சொல்லி எங்க போவாங்க? வீட்டுக்கா நீயோ வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் இருவரும் உங்க வீட்டுக்கு வந்து மாறமா இருக்க விரும்பவில்லை ஐயா. அப்படின்னா சொல்லாதீங்க. வறுமனா என்னன்னு இந்த மனுஷத்துக்கு தெரியுங்க. உலகத்துல எல்லாருமே திடீர்னு பணக்கார ஆயிடலாம், அது ஒண்ணும் அதிசயம் கிடையாதுங்க. நல்லா வாழ்ந்த குடும்பம் கழிச்சுட்டா அதை விட குடுமையே கிடையாது சொல்லுவாங்க. எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. என் வீட்டுக்கு வாங்க ஐயா, நான் காப்பாத்துறேன் ஐயா. இந்த மாணிக்கம் உயிரை கொடுத்தாவது நான் உங்களை காப்பாற்றுறேன். மாறி மாறி கொடுக்கக்கூடிய தரங்க காவல்கார மாணிக்க என்ன போய் கையெழுத்து கும்பலாமா? கையா அம்மா அன்று ஒரு நாள் அம்மா இந்த அரண்மனையில் ஏதாவது வேலை இருந்த கொடுக்க தாய் காலமெல்லாம் நன்றியோடு நாடா உழைக்கிறேன் என்று உரைத்து எங்க அரண்மனையில் காலடி எடுத்து வைத்தார். அட இன்று நாடு எடுத்து நகரப்படுத்த நாட்டு மக்களை இழைத்து யாரும் இல்லாத அனாதையாக இருக்கிறது. அன்னம் போட்டு ஆதரித்து அன்னபூரணி தாயே நாட்டை விட்டு போக வேண்டாம் அம்மா. நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாய் அம்மா. இந்த ஏழை மாளிக குடிசைக்கு வந்து விடுங்கள் என்று அன்போடு அழைக்கிறேன். வாயில ஊமையா நீ சொல்லிதான் பேசணும். பெரிய மாதிரி வந்து நிக்கலாம். போட்டு ஆதரவு அன்னபூரணி தாயை நாட்டை விட்டு போக வேண்டாம் அம்மா. அப்படி மகாராணிமா இந்த கசுமால என்ன தூக்கிக்கிறா தெரியப்பா. சிரிக்கிறேன்
இருக்குமா? இருக்கிறீங்களா? ஒண்ணும் போன மூல சட்டி இருக்கும். ஏங்க நீங்க அவசரமா பேசுறீங்க? என்னங்க முடியலங்க. செத்துரு இல்ல செத்துணும். எப்பவுமே அடுத்தவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது. இருக்க மாட்டேங்க. என்னப்பா குழந்தை கத்து உள்ள கிடக்குறா இவனா ஏழாவது பிரசவம் முடிச்சு வர மாதிரி சித்திரபாச்சி சனவாச்சி வந்து எப்படி தீக்கி வரான்? யோ நிலைமை புரிஞ்சுக்காம பேசாத. என்ன பெரிய நிலைமை? என்ன தெரியுமா உங்களுக்கு? அம்மா மகாராணி அம்மா ஒரு பிள்ளை போகுதுன்னா ஆபரேஷன் பண்ண ஒத்துக்கினாங்க. அது அவங்க விருப்பம். ஆமாங்க. நான் புது டெலிவரிக்கு போயிருந்தேன். ஆமா பெரிய டெலிவரி கேள்வி. ஐயோ துணைக்கு போயிருந்தேங்க. உடம்பு அசதியாக இருந்தா அம்மா பக்கத்துல படுத்தேன். வெட்டி கல்யாணம் பண்ணிருப்பேன். டாக்டர் வந்து ஆள் தெரியாது எனக்கு பண்ணிட்டாரு ஆபரேஷன். கோச்சா எனக்கு ஒன்னாலும் கோச்சா கம்யூனிட்டி முன்ன யாரு கேட்டு பண்ண எல்லாம் ஒண்ணு போதும். யாரு ஒண்ணு போதும். இந்த காலத்துல ஒண்ணு ஜனம் இருக்கணும் இல்லைன்னா பணம் இருக்கணும். நம்ம கிட்ட பணம் கிடையாது. டென்த் சேர்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. அவள ஒரு தெருவை உருவாக்கி இருப்பேன். இப்படி பண்ணிட்டாலப்பா. என்னங்க அதிகமா என்கிட்ட பேசாதீங்க. என்ன விஷயம்? டாக்டர் என்ன யார்கிட்ட பேச வேணாம்னு சொல்லிருக்காரு. டாக்டர் உனக்கு என்ன கனெக்ஷன்? ஐயோ டாக்டர் என்கிட்ட பேசினாரு. உங்ககிட்ட இல்லங்க. யாருகிட்டயும் அதிகமா பேசக்கூடாது. ஆபரேஷன் பண்ண உடம்பு அதிகமா கத்தி பேசினா கட்சிக்கலாமா? அந்த தையல் இல்லங்க. இது ஆபரேஷன் தையல். என்னப்பா டைனோசருக்கு பிரசவம் பார்த்த மாதிரி பாத்துக்கிறாங்க. நெடுக்க 27 தையலா? நெடுக்க 27 தையல் போட்டுக்கிறாங்க. நெடுக்கோ என்னடி கலர் கலரா பிலிமு காட்ட வாங்கி குடுறீ. இருங்க குழந்தை கொடுக்கறேன். என்ன குழந்தைன்னு பாக்குறேன். உள்ள பாக்கட்டு இல்லைங்களா? ஐயோ என்னங்க ஆம்பளை பையன் வந்து அந்த தடை பார்த்தா தெரியாதா? பேங்க் நோண்டி பாக்கணுமா? கோயில் குடும்பா எது கண்ணால பாக்கணும். பாத்துட்டாலும் என்னங்க குழந்தை பிடிங்க. இலவச தலையெழுத்து பாத்தீங்களா? இதே குழந்தை அரண்மனையில பிறந்திருந்தா தான தர்மலாம் வாரி வாரி வழங்கிருப்பீங்க. பல நாட்டு மன்னர்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. ஏன் குடும்பம் மாணிக்கம் 1000 ரூபாய் நெச்சு 2000 ரூபாய் நெச்சு புள்ள பெத்து ஓடும் நடக்குது. புள்ள பெத்து ஓடும் இல்ல இந்த சீன்ல போட்டு யாரு வா போய் அம்மா கூட்டு நிறைய இந்த மாதிரி 2600 ரூபாய்க்கு நடிக்குது. யாருக்கு தான் சம்பளம் ஏற்றுச்சுன்னு தெரியப்பா? மேல யாருக்கும் ஏத்துற மாதிரி இல்ல. ஏத்தணுமே. ஆமா இப்ப சுமாரா செத்த சுமார்பா குச்சானா குமாரி இல்லப்பா கொஞ்ச நாளா இல்லப்பா இல்ல கொஞ்ச நாளா இல்ல சாப்பிடறானோ விடுமா தேவனா நாட்டுமா போய் இந்த வரைக்கும் வந்தா போ. ரைட் 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 ஏங்க வாங்கி கொடுங்க சித்தி காசுங்க. குழந்தை கொடுங்க. என்னப்பா ஏ ராஜா ஏ செல்ல நான் பாத்து ராஜா ஐயோ ஏய் ஒரே அப்படியே எடுப்பாங்க. பிகாமியா கால் குச்சி எடுப்பாங்களா? ஒரே அப்படியே உள்ள மாட்டிக்குமா? என் மகனை பார்த்தாயா? மகாராஜா அப்படியே உச்சி எடுத்து வந்துக்குதுமா. கண்ணு முக்கலாம் பாரு வண்டி மாட்டாக்குது. வண்டி மாட்டாக்குதுடா. சொல்லுப்பா என்னமா பண்ற? குழந்தைய கொஞ்சம் அப்படிலாம் கொஞ்சம் கூடாது. குழந்தை எப்படி கொஞ்சம் நான் சொல்லித்தரேன். ஆமா பேசுமா அந்த பிக்காசி பள்ளி எடுத்து அதுகிட்ட காட்டுறேன். குழந்தை ராத்திரில அழகு அழகு அழுவாதே. உன்னை சொல்லி தப்பு இல்ல. அவங்க போல அவங்களுக்கு அச்சம். ஆமா நம்ம வீட்டு பிள்ளை அடிக்கலாம் ஒதுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். குழந்தை எங்க தோல் உச்சி முருங்க மரத்துல மாட்டி வச்சுக்கோங்க. ஏமா தாலி கட்டிய மனைவி பார்த்து இப்படிதான் பேசுறது நியாயமா? இன்னும் 4 நாளைக்கு நீ வச்சிருந்து பா தெரியும் உங்களுக்கு. சுத்தி காரப்பா டெய்லி அந்த ஆக்காரா போன ஆரணி பையன் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்க கூடாது. ஸ்கூட்டி எத்தனை லோ 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 யாரியவா லோ லோ இல்ல ஜேசிபி சைக்கிள் ரிக்ஷா 3 வண்டி சக்கரம். மாணிக்கா என்ன திருவள்ளத்துக்கு கையில வியாபாரம் பண்றீங்களா? வேலூர்ல வச்சுக்கிறமா கடை வியாபாரம் சுமாரா பாருங்க. திருவள்ளத்துல இருந்து நாடகம் வந்து பாத்துக்கிறாங்க. நாடகம் முடிச்சு தலைவர் ஐயெல்லாம் வந்துட்டாங்க. நாடகம் பக்கத்து மறுபடியும் முடிச்சுட்டாங்களா?
காயிலாங்கடை வச்சா போராதவங்களாம் போடுறான். எது இரும்பு எத்தாந்து போடுறாமா? நீ வேற எரி வீட்டுல எண்ணெய் ஊத்து கொடுக்குது. வச்சு பண்ணக்கூடாது, டிச்சு ஆயிடுவேன். இத பாரு மாணிக்க, குழந்தை அழுதுட்டே இருக்கா, என்ன கொடுக்கணும்? 2 பச்சை மிளகாய் வைக்கணும். பச்சை மிளகாய் வேணாமா? ஏமாத்துல கட்டி வச்சுக்கிற பாரு. ஆளுக்கு ஒரு பாலாடை ஊத்தி விட்டு உட்காந்து சீரியல் பாத்தீங்கன்னா நாய் வந்து மூஞ்சி நக்கிங்க. ஏங்க பாருங்க, அதெல்லாம் கிடையாது. குழந்தைக்கு பசி ஆசனம். பசி ஆசனமா? நம்ம பாத்ரூம்ல இருந்து 2 செக் கேட்டா அது கிடையாது. குழந்தைக்கு பால் கொடுக்கணும். போய் அப்படி பால் பொம்பளைக்கு சமாச்சாரம் நமக்கு என்ன தெரியும்? அம்மா, உனக்கு தெரியாதுமா? ஆமா, தெரியுதானே? எனக்கெல்லாம் ஒரு கூட தெரியுது இல்ல. நான் சொல்லி தரேன். நான் எப்படி பால் கொடுக்கணும் அதே மாதிரி கொடுக்கணும். அழாதடா. ஏங்க இருங்க, எனக்கு பசி எடுக்கிறீங்க. நீ வந்து குடிச்சிட்டு போட. சரி, நான் சாப்பாடு போடுங்க. கொஞ்சம் கூட உனக்கு இது இல்ல. ஏன்னா மாலை முன்னாடி இது இல்ல. ஏமா நாங்க என் வீட்டுல என்னன்னா பேசுறோம் உனக்கு என்னமா? ஏதோ இல்லாததுக்கு நீங்க பெரிய அப்படி பேசுறோங்க. என்னத்துக்குடா அவரு? ஏன்டா அவரு பேருக்கு பார்த்த பையன்? என்னடா திருடுக்கு போறது பையனா? அப்ப எனக்கு பிறகுல யாரோ திருடனுக்கு போட்டுக்கிட்டு இல்லைங்க. திருடன் பேர் என்னம்மா? மாணிக்கா. மாணிக்கு திருடன் ஆயிட்டீங்களா? ஆகட்டும், சீக்கிரம். என்ன அடே பாருடா அது பாரு. வயசான காலத்துல கண்டுதான் தெரியா தரமாட்டேன். யாரமா? யாரமா? என்ன பண்ணிக்கிறா? அவன் எம்மண்டாட்டா? சத்தியமா எம்மண்டாட்டா வீடியோ எடுக்கிறா? மரியாதை சொல்ல செல்லு வச்சிருங்க. நான் என்ன நீ பாத்ரூம் கழிச்சு வாரான்ற ஆய் வச்சுருக்கிறா? உலகத்திலேயே விலை மதிப்பில்லாத கலப்படம் இல்லாத 2 பொருள் தான். ஒன்னு தாய் பாசம், ஒன்னு தாய் பால் சொல்லுவாங்க. குழந்தைக்கு பால் கொடுக்குற, அது போய் வீடியோ எடுக்கிறிய? வார்த்தை ஆறு மாடு ஐயர் மாரி ஐக்கு கொடுங்க. பால் கொடுக்க போன் பண்ணி சொன்னாங்களா உங்களுக்கு? பால் குடுத்துக்கிறியா? வீடியோ எடுக்கிறாண்டியா? இறங்கினா செதுக்கிட்டு வராது. ஓடி விடு, நானே மாட்டிக்கிட்டு மூச்சிக்கிறேன். ஓடிடுறான். சப்பல விடு. சத்தம் போடாதுங்க. நிறையா பால் குடிக்க மாட்டேங்கிறான். பால் காலியாயிடும். நீ குடுறாங்க லூசு அப்படிதான் சொல்லணும். அப்புறம் லூசு மென்டல் குழந்தை சொன்னாதான் அதே மாதிரி கூப்பிடும் பலால அடிக்கும். எதை செஞ்சாலும் நீ நேச்சரா செய்யற. எல்லாம் வந்து தர்ற புண்ணுதான். நல்ல பேரை வச்சிருக்கா. உங்க நாட்டு பையன் நல்ல மாதிரி. உங்கள் நாடு ஒரு விஜய் நாடு. அதனால இந்த அன்பு மீட்டிங் முடிஞ்சிச்சு. கொடியாது ஒண்ணு சொல்லிட்டாங்க. நம்ம பிள்ளைக்கு ஒரு பேர் வைங்க. மூக்கு சளி தப்பலாம். நீ விட்டா நல்லா இல்லை வச்சு குடும்பம் இல்லையா? போதும் பாடியா மாணிக்க பசிக்குதுப்பா. என் தெய்வத்துக்கு பசிக்குதுன்னு சொல்லுது. இதை நான் கேட்கணுமா? எனக்கு பசிக்குதுங்க. பீ துண்டியா? என்ன பாயிண்ட் பத்து ஓடுவா? அப்படியே ஓடுவா? தெரியாது ஓடிப்பேன். எத்தனை டசன் தச்சுக்கிறான் தெரியுமா? பாயிண்ட் அவுத்து விட்டு போவல. அவ எந்த மாதிரி இறங்கத்தில் சொல்லி விடுவான். வாங்கிக்கோ. என் யானைக்கு பெற்றெடுத்த முத்து வாடாயம் சொத்து செல்வ மகனே. பெரியம்மா மேல ஏறி உட்காந்துக்கோ. என்னம்மா மேல? பெரியம்மா தொட்டில போட்டு கொம்பு எடுத்து கலக்கி விடு. மாடு யானை கட்டி வச்சுக்கிற மாதிரி போட சொல்றீ. வாட்டா விட்டு அப்படியே தொட்டில் தாங்க தொட்டில்.
இருபது நாள் இருந்தா நான் டிராக்டரே வாங்கத்தாலே மொத்தத்தையும் ஊழிச்சு நானும் பாத்துக்கிட்டேன். வேற என்ன குதிங்க நீ குழந்தை எடுத்து ஊட்டுப்பா நாளே லேப்டாப் பாக்கல. வாயை தந்தாலும் குழந்தைப்பா கடைக்கு போய் குளி குளிச்சு செலவு வாங்கிட்டுறேன் செலவுப்பா. கொடி செலவு கொடி செலவா ஆமா. எந்த கடையில நாட்டு மந்து கடை தானே சரி சரி நேரம் ஆகுது நான் கடைக்கு போய் குளி குளிச்சு செலவு வாங்கி வந்துடுறேன் போனாப்புல போய் அப்ப சீக்கிரமா வா. ஏண்டியா வரும்போது அப்படி ஞாபகமா குழந்தை காம்பஸ் வாங்கணும். காம்பஸ் வாங்கி சொல்லி எங்க மாத்தி சரிண்ணே காம்பஸ் வரி இருக்கு குழந்தைக்கு பார்த்து கேம்பஸ் வாங்கிடுறேன் காடு சரியில்லை என் காடு சொல்லி காடு ஒண்ணு புது காடு இப்பதான் ஓபன் பண்ண வெற்றி 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 நாட்டுக்கு மன்னனார் நீதான் வயல நினைவா என்னங்க நாளான தாமரை தாமரை ஆளான தாமரை ஆளான தாமரை தூங்கலே வாங்குண்ணா
ஆளான தாமரை வெகு நாளாக தூங்களே நம்ம 2 பேரும் வித்தியாசமா இல்லைங்க சந்தோஷமா இருக்கணும். மனுஷன் கூட தேவடியா ஓட மாட்டாங்க. எங்க போறீங்க? என் அண்ணனுக்கு குழந்தை பிறந்ததுடா. குழந்தை என்ன பண்ணுற அந்த குழந்தைய? அந்த குழந்தை எடுத்து மலைக்க போறேன். வாயை மூடுங்க. பிறந்து இருக்கிற குழந்தை யாருன்னு தெரியுமா? சந்தோஷப்படாதீங்க. பிறந்து இருக்கிற குழந்தைல உனக்காபத்து எனக்காபத்து நம்ம நாட்டுக்காபத்து. அந்த குழந்தை உயிரோடு கூட குழந்தை சாகடிச்சிருங்க. அண்ணன் மகன் என் கரத்தான் நான் கொள்வதா? ஒருபோதும் மறுப்பிடப்பட்ட குறை செயலை செய்ய மாட்டோம். ஏன் வார்த்தைக்காக இந்த பாவி இனிமே நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் உயிரோடு இருப்பேன். என்ன மாதிரி நான் செத்துறேன். என்னங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியலையே. என்னங்க ஒரு செடி வளரும் போது அதை கிள்ளி எறியணும். இல்லைன்னா அது வளர்ந்து மரமான நமக்கு தான் ஆபத்து. பிறந்து இருக்கிற குழந்தை யாரு மண்ண பையன் இந்நாட்டுக்கு வாரிசு அவன் வளர வளர நாட்டுல உரிமை கொண்டு வருவாங்க. நாட்டுல பங்கு பக விட மாட்டேன். அப்படி என்றால் நம்ம தான் ஆளணும். நம்ம சாம்ராஜ்யம் இருக்கணும். என் புள்ளத்தான் ஆளணும் இந்த நாட்டை. அவங்க காலடி படக்கூடாது. குழந்தை சாகரிச்சு ஏனென்றால் இந்நாட்டை இணைக்கு பிறகு ஆனால் ஏன் அண்ணன் மகன் ஆளக்கூடாது? நாட்டில் பங்கேற்பார்கள். அப்படி என்றால் அந்த குழந்தை கொள்ள வேண்டும். வைத்தியக்காரா, நீ போய் மண்ணு குழந்தை சாகடிக்கணும். உன் குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம தவிக்கணும். நடுத்தல நிக்கணும். அது இந்த மாலதி பாக்கணும். நீ தாண்டா இந்த மாலதி ஏற்றில் எடுத்த பணம். இனிமேல் குடும்பமே போனோம்.